ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரயில்வேலேருந்து அந்த டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்ட்டுக்கான திருத்தப்பட்ட நோட்டிஃபிகேஷனும் அந்த ஜாபுக்கு புதுசாக மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோட அந்த கோரிஜெண்டம் நோட்டிஃபிகேஷன், அந்த திருத்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாமல் பழைய நோட்டிஃபிகேஷனில் மற்ற எல்லாமே சேம் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த எக்ஸாம் பேட்டர்ன், ஏஜ் லிமிட் எல்லாமே. அதனால் அந்த எக்ஸாம் பேட்டர்ன், ஏஜ் லிமிட் எல்லாமே அந்த பழைய நோட்டிஃபிகேஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 14,298 வேகன்சி அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னுமே அதிகமாகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 9,000 சொன்னவங்க மறுபடியும் 14,000 மாற்றிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். இதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி ஃபுல்லாகவே பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ரயில்வேயோட NTPCக்கான கிளாஸஸ் வந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு NTPC பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அதோட ரூல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெக்னீஷியனுக்கான பேட்சுமே ஆல்ரெடி போயிட்டுருக்கு. நம்ம ரயில்வேயோட செகண்ட் பேட்ச் ALP மற்றும் டெக்னீஷியன் ரெண்டுத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தான். அதற்கான கிளாஸஸ்மே ஆல்ரெடி போயிட்டுருக்கு. நீங்கள் டெக்னீஷியனுக்கான பேட்சில் ஜாயின் பண்ணணுன்னாக்கா டெக்னீஷியன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த செகண்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பேட்சில் ஆல்ரெடி நிறைய கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம். மேக்ஸ், ரீசனிங், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் சயின்ஸ்க்கான மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய ப்ரொவைட் பண்ணிவிட்டு டெய்லி கொடுத்துக்கிட்டும் இருக்கிறோம். நீங்கள் புதுசாக NTPCக்கு ஜாயின் பண்ணணுன்னாக்கா புது பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி அந்த மெட்டீரியல் எல்லாமே சீக்கிரமாக வேணும், டெக்னீஷியன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நம்மளோட பேட்ச் 2ல் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன பேட்சில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி தெளிவாக அட்மின் கிட்ட சொல்லுங்க. NTPCயா டெக்னீஷியனா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த NTPC பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா NTPC எக்ஸாம் தேவையான மேக்ஸ், ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் PDF தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியலுமே தமிழில் ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்ட்ராட்டஜிக்கே முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 115 செட்டு கொஸ்டின் பேப்பர், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர் லாஸ்ட் 1 இயர், அதாவது ஜனவரி 2024லேருந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் தேவையான கரண்ட் அஃபேர் எல்லாமே இந்த NTPC பேட்சில் ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த NTPC கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. 1ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த ஆஃபர் ப்ரைஸ். அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் PDF-ஆக கொடுத்துருக்கேன். எப்போ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம், அக்டோபர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவோம், என்னென்ன மாதிரி மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம், என்னென்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டடி பிளான் முதற்கொண்டு எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ப்ரீஃபாக கிட்டத்தட்ட ஒரு 40 பேஜஸ்க்கு அதோட சிலபஸ் எல்லாமே மேக் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட PDF வந்து இந்த வீடியோ கீழே இருக்கும். எடுத்து பார்த்து பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் நம்பர் 8903302290 நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் CN நம்பர் 02/2024 ரெண்டாவது நோட்டிஃபிகேஷனுக்கு தான் இப்போ கோரிஜெண்டமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 9,144 வேகன்சி சொன்னாங்க. இப்போ அந்த டெக்னீஷியன் கிரேட் 3ல் மட்டும் 14,298 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட்டோட புதுசாக ரிலீஸ் பண்ண அந்த கேட்டகரி போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே மாறுறதுனால புதுசாக அப்ளை பண்ண சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாகவும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஆல்ரெடி அப்ளை பண்ண கேண்டிடேட்டுமே உங்களோட ஜோன், அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா கேட்டகரி 2லேருந்து 40ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கேட்டகரி 1 வந்து டெக்னீஷியன் கிரேட் 1, அதை பற்றி இதில் பார்ப்பீங்க. ஏன்னா அதுக்கு வந்து வேறு குவாலிஃபிகேஷன் BSc, அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ, இன்ஜினியரிங் முடித்தவங்களா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அதனால் கேட்டகரி நம்பர் 1 மட்டும் மாற்ற முடியாது. நம்பர் 2லேருந்து 40 வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புதுசாக கொடுத்த வேகன்சி டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம RRB சென்னைக்கு எவ்வளோ வேகன்சி, RRB திருவனந்தபுரத்துக்கு எவ்வளோ வேகன்சினும் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதையுமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த நோட்டிஃபிகேஷன் PDFமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்கும். அந்த டெலகிராம் குரூப் லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2/10/2024லேருந்து 16/10/2024 வரைக்கும் ஒரு 15 நாள் எல்லா RRB வெப்சைட்லையுமே அப்ளை பண்ண சான்ஸ் கொடுப்பாங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், புதுசாக அப்ளை பண்ண விரும்புகிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் இருக்கும். அதாவது அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுப்பாங்க. மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் ஏதாவது எடிட் பண்ணுறீங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் தனியாக. அதனால் அதை பார்த்துக்கோங்க. முதல் தடவை அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். 2ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். நம்ம சேனலில் 2ஆம் தேதியே எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி வீடியோ போடுறேன். அதை பார்த்தே அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து அந்த CN02 நோட்டிஃபிகேஷன், அந்த டெக்னீஷியனோட ஓல்டு நோட்டிஃபிகேஷன் சொன்னேன். மற்ற கண்டிஷன் எல்லாமே சேம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே பார்த்துருவோம்.
இன்றைக்கி தான் 27/9/2024 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. இதில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே அந்த டெக்னீஷியன் கிரேட் 3யோட எல்லா போஸ்ட்டுக்கும் மெட்ரிகுலேஷன் அப்படின்னா SSLC, அதாவது 10th முடிச்சிருந்து ITI படிச்சிருக்கணும். அந்தந்த ட்ரேடில் நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்தந்த ட்ரேடில் ITI முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா 10th முடிச்சிருந்து அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தால் அதோட சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க எல்லா போஸ்ட்டுக்கும். ஆனால் ஒரு சில போஸ்ட், அதாவது அந்த டெக்னீஷியன் கிரேட் 3லேயே சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 10th + ITI முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், 10th + அந்த அப்ரெண்டிஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 12th நீங்கள் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா, ஓகேவா, 12th ஃபிசிக்ஸு மேக்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அப்ளை பண்ணலாம். ஓகேவா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸ் குரூப் தான் எடுத்திருப்பாங்க, இன்ஜினியரிங் படித்த எல்லாருமே. அவங்க எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கும் வேகன்சி இருக்குது, திருவனந்தபுரத்துக்கும் வேகன்சி இருக்குது. ஓகேவா, 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும், அது மட்டும் முடிச்சிருந்தாலே போதும். ஓகேவா, மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10th + ITI 10th + அப்ரெண்டிஸ் தான். இதில் நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருந்தால் அதை வந்து அப்ரெண்டிஸாக கணக்கில் சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ரெண்டிஸ் கரெக்டாக முடிச்சிருக்கணும். அதனால் டிப்ளமோ டிகிரி கேண்டிடேட்லாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. நீங்கள் 12th அந்த ஃபிசிக்ஸ் மேக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம், உங்களோட 12th குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணலாம். ஓகேவா, இது இல்லாமல் அந்த கேட்டகரி 1லேருந்து 19 வரைக்கும், ஓகேவா, இது வந்து 19லேருந்து 40 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், 19லேருந்து 40 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 1லேருந்து 18 வரைக்குமான குவாலிஃபிகேஷன் பழைய நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதையும் இந்த வீடியோ கடைசியில் பார்த்துருவோம். இப்போ அந்த புதுசாக ரிலீஸ் பண்ண வேகன்சி ரிப்போர்ட் பார்த்துருவோம். இதில் RRB சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 833 வேகன்சி சொல்லியிருந்தாங்க பழைய நோட்டிஃபிகேஷனில், சென்னைக்கு மட்டும், RRB சென்னைக்கு மட்டும். இதில் அந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் மட்டும் 71 வேகன்சி. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தாலே போதும். ஓகேவா, அது இல்லாமல் டெக்னீஷியன் கிரேட் 1 அந்த சிக்னலுக்கு பார்த்தீங்கன்னா 48 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா BSc டிப்ளமோ இன்ஜினியரிங்லாம் சொல்லுவாங்க, அதோட குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். புதுசாக ரிலீஸ் பண்ண அந்த ஒர்க் ஷாப்பில் இருக்கிற வேகன்சி கேட்டகரி 20லேருந்து அந்த 40 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது 1883 வேகன்சி புதுசாக சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக சென்னைக்கு மட்டும் 2716 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வேகன்சி. ITI முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா, அடுத்து RRB திருவனந்தபுரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெக்னீஷியன் கிரேட் 1க்கு ஒரு 30 வேகன்சியும், அந்த எல்லா போஸ்ட்டும் டெக்னீஷியன் கிரேட் 3 கிளாஸ் சேர்த்து 248ன்னு மொத்தமாக 278 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுலையுமே அந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இருக்குது, ஒரு 39 வேகன்சி. இதுக்கு வந்து நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தா ஓகே. ஓகேவா, அடுத்து கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த BScலாம் சொல்லுவாங்க, அதோட குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். இது வந்து பழைய நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த டீட்டெயில், ஏஜ் லிமிட்லாம் இதில் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 18லேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அந்த டெக்னீஷியன் கிரேட் 1க்கு அப்ளை பண்ணலாம். அது இப்போ மாற்ற முடியாது. 18லேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க டெக்னீஷியன் கிரேட் 3க்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க, 18லேருந்து 33. இது இல்லாமல் SC ST கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். அப்படி பார்த்தீங்கன்னா 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். OBC கேண்டிடேட், அதாவது MBC BC DNC BCM கேண்டிடேட் 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்லாம் அந்த டெக்னீஷியன் கிரேட் 3க்கு 1991க்கு அப்புறம் 2/7/1991க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். OBC கேண்டிடேட் 2/7/1988க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். SC ST கேண்டிடேட் 2/7/1986க்கு அப்புறம் பிறந்திருக்கணும்னு சொல்லி அந்த டேட் கொண்டு கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆனால் எல்லாருமே 2006 1/7/2006க்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும். மினிமம் 18 வயசு ஆகிருக்கணும். ஓகேவா, ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஜென்ரல் OBC கேண்டிடேட்டுக்கு 500 ரூபா சொல்லியிருக்காங்க. நீங்கள் CBT எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 400 ரூபா உங்கள் பேங்க்குக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு நீங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும். அதே மாதிரி SC ST கேண்டிடேட்டுக்கு 250 ரூபா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா CBT எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 250 ரூபாயுமே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா SC ST கேண்டிடேட்டுக்கு ஃபீஸே கிடையாது. அடுத்து CBT எக்ஸாம் பார்ப்போம். CBT எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெக்னீஷியன் கிரேட் 1க்கு சிலபஸ் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அதே தான், கரண்ட் அஃபேர், ஜியாகிரஃபி, அந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, என்வாமெண்டல், ஜென்ரல் சயின்டிஃபிக், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக, அதாவது கரண்ட் அஃபேர் எல்லாமே படிக்கணும். அடுத்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன அதே டாபிக் தான். அனாலஜி, நம்பர் சீரிஸ், கோடிங் டிகோடிங், சில்லாகிசம், ரிலேஷன்ஷிப், ஜம்பிளிங் அப்படின்னு சொல்லி அதே டாபிக் தான். கம்ப்யூட்டருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் தான். அதாவது அந்த கம்ப்யூட்டரோட அமைப்பு, ஜென்ரேஷன், இன்புட் அவுட்புட் டிவைசஸ், அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்கட்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஒரு 22 டாபிக் உண்டு. அந்த டாபிக் எல்லாத்தையுமே தான் படிச்சுக்கணும். அதை எல்லாத்தையுமே தான் கொஞ்சம் சுருக்கமாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அடுத்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ், அதாவது அந்த பயாலஜி வராது,
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து டாபிக்ஸ் வரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெலாம் இந்த குரூப்புக்கான பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டோம். அந்த பிடிஎஃப் மட்டும் படித்தா போதும். கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான கொஸ்டின்ஸும் கேட்டுப்பாங்க. அந்த பிடிஎஃப்லேயே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்போம். இன்னுமே நிறையா ப்ராப்ளம்ஸ் அதில் ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க பேசிக் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க. பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேருந்து அதிகமாக 35 கொஸ்டின் வரும். மேக்ஸ்லேருந்து 20, பேசிக் கம்ப்யூட்டர்லேருந்து 20, ரீசனிங்லேருந்து 15, ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி அந்த டெக்னீஷியன் கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரியே 100 கொஸ்டின். இது வந்து ஜென்ரல் டாப்பிக்காகவே முடிச்சிருவாங்க. அதாவது மேக்ஸோட அந்த 22 டாபிக்ஸ், அந்த 22 டாபிக்ஸ் சொன்னாலும் அதை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் ரீசனிங்கோட ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 20+ டாபிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அந்த லைஃப் சயின்ஸ், பயாலஜி அப்படின்னு சொல்லி மொத்தமாக முடிச்சிருவாங்க. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அந்த எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அப்படின்னு சொல்லி அந்த ஜென்ரல் அவேர்னஸோட டாபிக்ஸ்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் 1-2 கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப டீப்பாக ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து ஒரு 25 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 40 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 10 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 100 கொஸ்டின் கேட்பாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? இதான் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னீஷியன் கிரேட் 1, கிரேட் 3யோட எக்ஸாம் பேட்டர்ன். இதில் அந்த கிரேட் 1 சிக்னலுக்கு மட்டும் குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா இந்த டிபார்ட்மெண்ட்டோட சப்ஸ்ட்ரீம்லாம் கலந்து வர மாதிரியான பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இதே டிபார்ட்மெண்ட்டில் ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா இன்ஜினியரிங்கும் முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதே டிபார்ட்மெண்ட்டில் தான், மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் சொல்ல, இதே டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோவோ இன்ஜினியரிங்கும் முடிச்சிருந்தா நீங்கள் கிரேட் 1 சிக்னலுக்கும் அப்ளை பண்ணலாம். ஆனால் இப்போ கிரேட் 1 சிக்னலுக்கு சொல்ல எல்லாமே கிரேட் 3க்கு தான் அந்த கோர் ஜெண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 10th + ஐடி, 10th + அப்ரெண்டிஸ், அது இல்லாமல் 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய நோட்டிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ரிலீஸ் பண்ண கோர் ஜெண்டம் டீட்டெயில். ஓகேவா? 2ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதோட ஸ்டார்ட் பண்ண உடனே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். அதை பார்த்தே அப்ளை பண்ணிடுங்க. இந்த ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் நம்பர் 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசிக்கான கிளாஸஸ் வந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆஃபர் ப்ரைஸ் இப்போ போயிட்டுருக்கு. 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.